தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு ஒப்பீட்டு நிலை. உலகத்திலேயே எந்த நாடையும் நம்ம எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்ட நாடுன்னு சொல்ல முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாதி என்பது பிற நாடுகளை விட நமக்கு மிகப்பெரிய சவாலாக சாதிய அமைப்பும் சாதிய கொடுமைகளும் நிச்சயமாக இருக்குது. இந்தியாவினுடைய பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழகம் இப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி பிஜேபி மாதிரியான கட்சிகள் ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சிக்க கூடாது, அல்லது அதற்கு நம்ம ஆதரவு தந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு சமூக அக்கறை, சமூக நோக்கத்தில் தான் இந்த கருத்துக்கள் சொல்லப்படுது. ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் நமக்கு உடன்பாடானதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்கணும். அமைதி பூங்காவா இருக்குன்னு சொன்னதுனால இங்கே சாதிய படுகொலை நடக்கலை அப்படின்னோ, சாதிய வன்கொடுமைகள் நடக்கவே இல்லை அப்படின்னோ நம்ம அதை மொழிபெயர்க்க முடியாது.